தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகடா சிந்தும் ஜானத சாத்திரப்படி ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமுதன கலியுதம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இங்கே ஒன்றும் இருக்க வேண்டாம் உடனே கிளம்புங்கோ. இங்கே ஒன்றும் இருக்க வேணாம் உடனே கிளம்புங்கோ. ராஜபண்ணார்குடி விஸ்வநாத ஐயர் சரஸ்வதி அவளை பற்றியான ஒரு அனுபவம் தான். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. நம்ம ஒரு சேனலில் தான் என்ன சொல்கிறோங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். தலைப்பு நம்ம தான் முதல்ல ஆரம்பித்து மாதிரி பெரியவாடு அனுகிரகத்தில் ஓடின்னு இருக்கு போயிட்டு. இந்த விஸ்வநாத ஐயர் சரஸ்வதி அவளோட பிள்ளை தான் பின்னாடி வந்து இந்த அனுபவத்தை சொல்கிறார். எப்படியோ நம்மளுக்கு வெளியில் தெரிஞ்சிடும். அவளுடைய பிள்ளை விஸ்வநாத ஐயரோட பிள்ளை ராமநாதன் அப்படிங்கிறவர் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்கார். இவ வந்து ராஜமன்னார்குடியை சேர்ந்தவா. இவ ஊரில் வந்து ஒரு சமயம் வந்து ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்திருக்கு. அந்த ஒரே ஒரு ஸ்கூலில் வந்து பக்கா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பையனை யாரோ கிறிஸ்டியனாக மாற்றிட்டா போல இருக்குது. அதனால் இந்த இவருக்கு வந்து ஒரு விஸ்வநாதையருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இப்படி போய் ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே ஒரு ஹிந்து ஸ்கூல் ஒன்று ஓணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாணி அனுகிரகத்தோடு சொல்லிவிட்டு அவர் உத்தரவு வாங்கிட்டு அவருடைய லேண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்டு ஒரு ஹிந்து ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு பார்த்தார் அவர் ராஜமன்னார்குடியில். அந்த பணம் போகாதனால அங்கே இருக்கக்கூடிய சிங்காரவேல் உடையார், அப்புறம் வந்து அவருடைய சகோதரர் பாலகிருஷ்ண உடையார், அவளும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வச்சுட்டு 3 பேருமா சேர்ந்து ஒரு ஹிந்து ஸ்கூல் ஆரம்பித்தா. அதில் 12th வரைக்கும் நல்ல 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுட்டு நல்ல பெரிய ஸ்கூலாக பண்ணான். 1952 இவாளுக்கு சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. யாருக்கு? நம்ம இவளுக்கு விஸ்வநாத ஐயருக்கும் சரஸ்வதிக்கும் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. முடிஞ்சு ஒரு 2 மாதம், ஆக்சுவலாக சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்சு ஒரு 2 மாதத்தில் மகாபெரிவாளே ராஜமன்னார்குடி வந்து இவ வீட்லேயே இருந்து தங்கி 1-2 நாள் பூஜை பண்ணியிருக்கார். 2 நாள்னு சொல்கிறான். பூஜை நடந்திருக்கு. அவள் அப்புறம் கிளம்பி போயிருக்கா. அவள் கிளம்பி அந்த பக்கம் பெரியவா மகாபெரிவா போன பிறகு காஞ்சிபுரம் போயிட்டார் போல இருக்குது. உடனே அடுத்த நாளே இந்த சரஸ்வதி சொல்கிறா, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஆத்துக்காரர் விஸ்வநாதையர்கிட்ட சொல்கிறா, பெரியவாளை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ தானே பார்த்தேன், நம்ம கிரகத்தில் தானே பூஜை பண்ணார் சந்திரமுடி. இல்லை பார்க்கணும், நம்ம கிளம்பலாம். அதாவது இதெல்லாம் ஒரு அனுகிரகம் தான். ஏதோ ஒன்று நடக்கிறதுனால தான் இப்படிலாம் தோன்றுறது, இந்த புத்தி கொடுக்குறது. 2 பேருமா கிளம்பியிருக்கா. கிளம்பி பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருக்கா. பெரியவா வந்து அங்கே இருக்கா காஞ்சிபுரத்தில் போனால் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறா. உடனே பெரியவா சொன்ன வார்த்தை, இங்கே ஒன்றும் இருக்குவானாம், உடனே கிளம்புவோம். பெரியவா அவ்வளோதான், கையில் பிரசாதத்தை கொடுத்தா உடனே. அதுதான், வேற எந்த வார்த்தையும் இல்லை. இதில் சரஸ்வதிக்கு வந்து அந்த வாளுக்கு ஏகப்பட்ட மன வருத்தமாக, என்னடா இது, வந்தவாளை ஒரு 2 நாளாக தங்கிட்டு 2 நாள் கிளம்பிட்டு அப்புறம் போகும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உடனே கிளம்புவோன்னா எப்படி? அது மனசுக்கு ஏகப்பட்ட வருத்தம். அது மனசில் போட்டு இது. ஆனால் அவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டார். யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போது அவர் சுதாரிச்சுட்டார். என்ன பண்ணுறது, அவருக்கு ஒன்றும் தெரியல. பரவாயில்லன்ட்டார். அவர் சொல்லிகிட்டே வர்றார், பொண்டாட்டியை சமாதானப்படுத்திகிட்டே வர்றார் போல. இவள் போனால் ஊருக்கு போய் சேர்ந்துட்டார், ராஜமன்னார்குடி போயிட்டார். இது வந்து அந்த மாதத்தோட கடைசி நாள், முதல் நாள். அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த், நெக்ஸ்ட் மந்த்து வருது. அது என்ன மந்த்துன்னு சொல்ல. அப்போ வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். இது வந்து இவர் தான் சிக்னேட்ரி, ஆத்தரை சிக்னேட்ரி போட இருக்குது நம்ம விஸ்வநாத ஐயர். அதனால் செக் புக்கெல்லாம் வந்து அங்கே ஆஃபீஸில் தான் இருக்கும். யாராவது ஒரு ஸ்டாஃப் அங்கேருந்து வருவாராம், வந்து எல்லாரோட இதுக்கும் வந்து அவர் கால்குலேட் பண்ணி இவருக்கு இவ்வளோ சேல்ரி, இவருக்கு இவ்வளோ சேல்ரி, அதெல்லாம் அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். அதை பார்த்து அந்த பேர் எழுதி இவ்வளோ ரூபான்னு எழுதணும். அந்த செக்கு எழுதி சைன் போட்டு அவர்கிட்ட கொடுத்தாருன்னா அவர் கொண்டு போயிடுவார். எல்லாருக்கும் அன்றைக்கி சேல்ரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். செக் வயா செக் வந்து நடக்கும் போல இருக்குது அந்த காலத்தில்.
இவர் ஃபஸ்ட்டு செக்கு கொடுத்தாராம். இவர் சேரில் உட்காந்துருந்தார். விஸ்வநாதர் கையில் செக்கு எடுத்தார். எடுத்து யாரோ ஒரு பேர் அதை எழுதினார். அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எழுதினார், அதில் டிஸ்கிரிப்ஷனில் எழுதினார். செக்கை கிராஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இவர் கிருஷ்ணமூர்த்தி விஸ்வநாத ஐயர்ன்றதுக்கோட இது டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்க போல இருக்குது அந்த இனிஷியலோட. இவர் விஸ்வநாத ஐயர்னு போடுறதுக்காக வீன்னு இப்படி ஆரம்பிக்கிறாராம். இப்படி போயிட்டு அப்படியே கை அப்படி போயிடுது கிராஸாக. இவருக்கு இங்கே உயிர் பிரிஞ்சிருது. விஸ்வநாத ஐயருக்கு பெண் கீழே உதிர்த்து, செக்கு புக்கு கீழே உதிர்த்து, அவர் தலை சாஞ்சிருத்து, அந்த சேர்லேயே இருக்கார். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதை வந்து அவர் இந்த மாதிரி அவர் அடுத்த நாள் அவர் காலகதி ஆறுது. அவருக்கு வந்து உயிர் பிரிய போகிறதுன்றது கணக்கு பண்ணுறவர் யாருன்னா, அங்கே காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டுருக்கா பரமேஸ்வரன். காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டுலதோ இங்கேயே உட்காந்துட்டுருக்கார். இங்கேயே எல்லா இடத்துலையும் இருக்கார். பெரியவா உங்ககிட்டேயும் இருக்கார். அவர் தான் இந்த கணக்கு போடுறார். அவருக்கு தெரியும் இந்த விஸ்வநாதையரோட கணக்கு முடிகிறது. அவர் நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போகிறார், லோகத்தை விட்டு அப்படின்னு தெரிஞ்சதுனால பெரியவா வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கா. ஏன் அப்படி அடுத்த நாள் வந்து இப்படி கிளம்பு அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா, நான் முன்னாடி சில அனுபவங்களில் கேட்டிருக்கேன். அவளுக்கு மனசில் வந்து அது கஷ்டமாக இருந்தாலும் பெரியவாளையே நினச்சிட்டு இருப்பானோ. பெரியவா ஏன் இப்படி சொன்னா, பெரியவா ஏன் இப்படி பண்ணா, திருத்தி விட்டா, பெரியவா ஏன் இப்படி பண்ணான்னு மனசுலையே ஓடின்னு இருக்குமா. அந்த பெரியவா வந்து அந்த உயிர் பிரியும் போது கூட பெரியவாளை நினச்சிட்டு கஷ்டம் கொடுத்தாலும் கூட, நல்லதோ கெட்டதோ ஏதோ எப்படி திட்டினாலும் சரி, இல்லை திட்டாமல் அனுகிரகம் பண்ணியிருந்தாலும் ரெண்டுமே பண்ணுவான். ஆனால் பெரியவா எப்படி பண்ணுறான்னு தெரியாது. பரமேஸ்வரன் என்ன பண்ண போகிறாரு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இது பண்ணால் கூட அது கூட மனசுலையே இருக்குமா. அந்த உயிர் பிரிய நேரத்தில் கூட அது அப்படி நினச்சிக்கிறது உண்டு. இல்லை பெரியவாக்கிட்டே போய் அவள் சேர்ந்துருவா, பெரியவா காலடியிலே அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவா அப்படிலாம் பண்ணுவா அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இங்கே ஒன்றும் இருக்க வேணாம், உடனே கிளம்புவோன்னு பெரியவா சொல்கிறான்னா ஒரு அனுகிரகத்துக்காக அவருடைய உயிர் நாளைக்கு பிரிய போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்ச பரமேஸ்வரன் சொல்லியிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் அரசிங்க மகாபரி பாதமேஸ்வரன்.